ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌன் கலர் சுண்டல், சரிங்களா? சுண்டல் ரெசிபி தான். அதில் ப்ரௌன் கலர் சுண்டல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம சுண்டல் வந்து ஊற வச்சுக்கலாம். ஒன்று நம்ம நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம், இல்லை நம்ம சாயந்தரம் தான் எப்பவுமே நம்ம பிரசாதம் எல்லாம் நம்ம சாமிக்கு வந்து படைப்போம், சாமிக்கு வந்தால். ஸோ அதனால் மார்னிங் கூட வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஊற வச்சோம்னா ஒரு 8 to 10 மணி நேரம் ஊறினா போதும், கரெக்டாக சுண்டல் ஊறிடும். பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சதை நல்லா திருப்பி இன்னொரு தடவை அந்த ஊற வச்ச தண்ணியில் வேண்டாம்னு சொல்லி அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா சுண்டலை திருப்பி ஒரு குக்கரில் போட்டு ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி அந்த சுண்டலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரில் மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4 to 5 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சுண்டல் நல்லா வேகும். சுண்டல் வந்து ரொம்ப குழையவும் கூடாது, ரொம்ப வேகாத அளவுக்கு இருக்கும், நறுன்னு இருக்கும் கூடாது. ஸோ அதனால் கரெக்டாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா அது வடிகட்டிடுங்க. வடிகட்டியில் வச்சு சுண்டல் வடிகட்டி வச்சுருங்க. நான் இப்போ சைட்லேயே வடிகட்டுற சைட்லேயே நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, இன்னொரு கடாயில் தாளிப்பு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி 1 கப்பு கடலெண்ணெய் ஊற்றி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி மட்டும் கொஞ்சம் வதங்கணும், ஏன்னா பச்சை வாசனை இருக்கக்கூடாது. பச்சை வாசனையும் வேணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. அதனால் ஒரு லைட்டாக ஒரு 10 தடவை சும்மா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே அந்த தண்ணி வடிகட்டி இருக்கும் சுண்டலில், அதை வடிகட்டின அந்த சுண்டலையும் நம்ம அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வேகும்போது போட்டோம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அளவு பத்தலை அப்படின்னா திருப்பி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் பத்தாததுனால உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் இன்னொரு கிளறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம துருவன தேங்காயும் போட்டு, தேங்காய் கொஞ்சம் நிறையா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் கம்மி பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இன்னொரு கலர் எடுத்தோம்னா எம்மியான டேஸ்டியான சுண்டல் ரெசிபி ரெடி.